வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்திக் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தை பற்றி இங்கே விளக்கலான்னு இருக்கிறேன். கன்சல்டேஷன் பார்த்தா இது ஒரு ஜாதகம். இது ஒரு ஆண் ஜாதகம், தமிழர். இவர் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறாரு, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு, பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறாரு, ஃபாரினில் இவரோட ஜாதகத்தை பற்றி இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த ஜாதகத்தை பார்த்திங்கன்னா துலா லக்னத்தில் பிறந்திருக்காரு, கன்னி ராசியில். சந்திரன் சொந்த நட்சத்திரமான அஸ்தத்தில் இருக்காரு. துலா லக்னம், கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம். இவர் பிறந்தது லக்னத்தில் பார்த்து லக்னாதிபதி லக்னத்தில் இருக்காரு. லக்னத்துக்கு அதிபதி சுக்கிரன் லக்னத்தில் இருக்காரு. துலா ஒரு சர லக்னம், காற்று ராசின்னு சொல்லுவோம். சர ராசி, காற்று ராசி. சரம் தொடர்ச்சியான பயணங்களை குறிக்கிறது, தொடர்ச்சியான வளர்ச்சிகளை குறிப்பது. இந்த சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு 1க்கும் 8க்கும் உடையவர். 8ஆம் பாவம் என்ற துர்ஸ்தானம் ஆயுள், கண்டம், விபத்து, அசிங்கம், அவமானம், மிகப்பெரிய சொத்து, திடீர் அதிர்ஷ்டம், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த திடீர் சம்பவங்கள், இதெல்லாம் 8ஆம் பாவம் தான். அந்த சுக்கிரனின் லக்னாதிபதியாக இருந்து 8ஆம் வீட்டுக்கும் அவரே அதிபதியாக இருக்கார். இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 22 பாகையில் இருக்கார். 22 பாகை விசாக நட்சத்திரத்தை குறிக்கிறது. விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை. நட்சத்திர அதிபதியாக பார்த்தா குரு 3க்கும் 6க்கும் உடையவர். குருவோட நட்சத்திரம் ஃபினான்ஸ். சுக்கிரன் நிதியை டினோட் பண்ணுவார், குறிப்பார். இந்த நிதி சார்ந்த துறைகளில் வெற்றி கொள்வது. குருவும் நிதி சார்ந்த தனக்காரர்கள். குரு மிகப்பெரிய தனக்காரர்கள். அவரோட தனத்தில் கம்மி. சுக்கிரன் ரெண்டுமே தனத்தை குறிக்கிறது. இப்போ நிதி, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, பேங்கிங் செக்டர், இதெல்லாமே சுக்கிரன் குரு கண்ட்ரோலில் வரும். அங்கே புதனும் வருவார். இப்போ சரியாக லக்னாதிபதி சுக்கிரன், வாங்கிய நட்சத்திரம் விசாகம், குருவோட நட்சத்திரம். குரு 3க்கும் 6க்கும் உடையவன். 3ஆம் வீடு, 6ஆம் வீடு. 6ஆம் வீடு வேலை, இந்த சர்வீஸ் வேலை எல்லாமே 6ஆம் வீடு தான். நோய், எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனை, அசிங்கம், வில்லங்கம், இதெல்லாம் 6ஆம் வீடு சமம் தான். 3ஆம் பாவம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ், இளைய சகோதரர்கள், இதெல்லாம் 3ஆம் பாவம் தான். தைரியம், வீரியம், முயற்சி. அந்த அதிபதி குரு 4ஆம் வீட்டில் வக்ரமாய் நீச்சமாக இருக்காரு. குரு இங்கே நீச்சமாக இருக்காரு. இப்போ கரெக்டாக இவர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏன் கனெக்ட் ஆகிறாரு ஜாதகரீதியாக தெரிஞ்சார். சுக்கிரன் இங்கே இருக்காரு. சுக்கிரன் 22 டிகிரியில். சுக்கிரனே நிதி சம்மந்தப்பட்டவர். அந்த நட்சத்திரநாதனும் குருவும் நிதி சம்மந்தப்பட்டவர் தான். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட 7ஆம் பார்வை செவ்வாய் மேலே விழுது. சுக்கிரனுக்கு நேர் 7ஆம் பார்வை செவ்வாய். 7ஆம் பாவத்தில் செவ்வாய் மேலே விழுது. 2ஆம் பாவம் 2க்கும் 7க்கும் உடையவர் செவ்வாய். செவ்வாய் 7ஆம் பாவத்தில் இருக்காரு. 7ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்காரு. அங்கே செவ்வாய் வக்ரமாக இருக்கார். வக்ரமான கிரகம் தன்னுடைய இயல்புகளில் கொஞ்சம் மாறுபட்டு வேலை செய்யும். இயல்பான அது காரகத்துவத்தை செய்வதற்கு கொஞ்சம் தடுமாறம் அது இயல்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செய்ய முடியாமல் கொஞ்சம் தடுமாறும். அந்த காரகத்துவத்தில் தடுமாற்றம் ஏற்பட்டு ஒரு தோல்விக்கு பிறகு வெற்றி கொடுப்பது, கடினமான முயற்சிகள் எடுத்து வெற்றி கொள்வது, இதுதான் வக்ரம். ஓகேங்களா? இப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னா சரராசியில் சொந்த ராசி மேஷ ராசி ஆட்சி பெற்ற 15 பாகை இருக்காரு. செவ்வாய் பார்த்தீங்கன்னா சுக்கிரோட நட்சத்திர சாரத்தில் இருக்காரு. 2க்கும் 7க்கும் உடையவர். லக்னாதிபதி சாரத்திலே இருக்காரு. 2ஆம் அதிபதி தனத்துக்கு வரும். தனம், பேச்சு, குடும்பம், உங்களுக்கு பணம், கைக்கு வர பணம், நீங்கள் பேசுறது, உங்களோட பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ், உங்களோட குடும்ப வாழ்க்கை, இந்த செவ்வாய் தான் முடிவு பண்ணுவார். செவ்வாய் 7ஆம் வீட்டில் கலஸ்திர ஸ்தலம், இந்த திருமணத்தை குறிப்பிட 7ஆம் வீட்டில் இருக்காரு. இது ஒரு சரராசி. இதுவும் நெருப்பு ராசி. இது தலைமை பொறுப்புக்கு எப்பவுமே தகுதியான ராசி. எல்லாத்துக்கும் முன்னாடி போய் நிற்கிறது. நான் தலைமை பொறுப்பை அடைய வேண்டும். லீடர்ஷிப் குவாலிட்டி, தைரியமாக இருக்குது, துணிச்சலாக இருக்குது, வீரம், பராக்கிரமம், துணிச்சல், வேகம், பிடிவாதம், முரட்டுத்தனம், முன்கோபம், அடாவடி, இதெல்லாமே இந்த செவ்வாயோட குணத்தில் வரும். இந்த ராசி சரராசியாக இருக்கிறதுனால தொடர்ச்சி. இப்போ லக்னாதிபதி சரத்தில் இருக்கிறாரு. தனாதிபதி பிளஸ் கலஸ்திராதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சரராசியாக இருக்காரு. தொடர்ச்சியான பயணங்களை மேற்கொள்வது, ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. தொடர்ச்சியான பயணங்களில் மேற்கொண்டே இருப்பாங்க. இந்த செவ்வாய் தான். இதில் செவ்வாய் வக்ரமாக இருக்காது. ஓகே, இப்போ செவ்வாயும் பார்த்தீங்கன்னா சுக்கிர நட்சத்திரம் சொல்றாங்க. செவ்வாயும் லக்னாதிபதியோட தொடர்ச்சியாக இது கட்டடம், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், இது மாதிரி துறைகளிலும் நம்ம முன்னேறதுக்கான வாய்ப்புகளை இந்த செவ்வாய் கொடுப்பாரு. இவர் ரியல் எஸ்டேட்டை பண்ணுறாரு. ஓகேங்களா? 3ஆம் பாவத்தில் ராகு. இது ராகு தனுசு ராசி இருக்குது. இந்த தனுசு ராசி ராகுக்கு ஒரு நட்பு ராசி. நட்பு ராசி இது ஒரு உபய ராசி, நெருப்பு ராசி. இங்கே இருக்கிற ராகு அதே தலைமை பொறுப்புக்கு செல்வது, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில் போய் நிற்பது, கோபம் அதிகமாக வரும், அந்த துணிச்சல் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு உபய ராசியில் தொடர்ச்சியான பயணங்களும் இருக்கும், தொடர்ச்சியான பலன்களும் இருக்கும்.
நல்லா ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க, சடனாக இன்ஆக்டிவ் ஆகிடுவாங்க. ரெண்டும் கலந்து சரஸ்திரம் குணத்தை தான் இது ஒரு உபயராசி இண்டிகேட் பண்ணுவாங்க. தனுசு விழாக்கு வந்து இது வந்து ஒரு காலபுருஷத்துலேருந்து 9ஆம் வீடாக வந்து இது வந்து ரொம்ப நல்ல ஒரு வீடுன்னு சொல்லலாம். வந்து 3ஆம் பாவம் நிறைய சிறுதூர பயணங்களை ராகுவும் மேற்கொள்ளப்படும். நிறைய இது வந்து உபயஜயஸ்தானம் 3, 6, 10, 11 இங்கே ராகு கேதுக்கள் இருந்தால்னா 3, 6, 10, 11 உங்களுக்கு வந்து ஒரு தீய கிரகங்களுக்கு வந்து ஒரு சாதகமான வீடு. இப்போ இந்த 3ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால வந்து இது உபயஜயஸ்தானம் வந்து நல்ல ஒரு குருவோட விட நல்ல ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறது, தொடர்புகள், கான்டாக்ட்ஸ், கம்யூனிகேஷன்ஸ், இளைய சகோதரர்கள் இதெல்லாம். அப்புறம் இந்த நம்ம கைகளால் செய்யக்கூடிய வேலைகள், கழுத்து, தொண்டை, முதுகு இதெல்லாம் இந்த உறுப்புகளை இந்த 3ஆம் பாவம் தான் இண்டிகேட் பண்ணும். ராகுவும் வந்து தன்னோட ஆசை ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை ஈடுபட வைப்பார். ஒரு விஷயத்தை எடுத்தாலும் மல்டிப்ளை பண்ண வைப்பார் ராகு வந்து. 4ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ராகுவும் பார்த்தீங்கன்னா வந்து 9 டிகிரி இருக்கார். கேது இங்கே 3, 4ஆம் பாவத்தில் இருக்கார். கேதுவோட நட்சத்திரம் கேது 9ஆம் பாவத்தில் இருக்கார். 3, 9 கனெக்ட் ஆகுது. பாக்கியம், அதிர்ஷ்டம் இது எல்லாமே கனெக்ட் ஆகுது. ராகுவோட பீரியடில் கண்டிப்பாக அப்பாவோட சம்பந்தம் இல்லைன்னா ஆதரவு இருக்குன்னா 9ஆம் பாவம் தந்தை, நீண்ட தூர பிரயாணம், வெளிநாடு, வெளி மாநிலங்கள், வெளியூர் இது 9ஆம் பாவம். ஆன்மீகம், ரிசர்ச் பண்ணுறது, புதிய கண்டுபிடிகள் பண்ணுறது, புதிய கண்டுபிடிக்கெல்லாம் ராகு பீரியடில் பண்ணுவாங்க. இப்போ குரு பார்த்தீங்கன்னா வந்து 3க்கும் 6க்கும் முடியும் 4ஆம் வீட்டில். 4ஆம் வீடு தந்தை, இதை பற்றி 4ஆம் வீடு தந்தை இல்லை தாயார் பற்றி பேசும். வீடு, வண்டி, வாகனம், சுகம் இதெல்லாமே 4ஆம் தந்தை தாயை பற்றி குறிக்கிற வீடு குரு. இங்கே குரு அம்மா வந்து குரு மாதிரி இருந்து இவங்களை வழிகாட்டுவாங்க. வந்து 6ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில். 6ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீடு வந்து லாபம் வீடாக வரும். இங்கே வக்கரம் இங்கே நீச்சல் தடுமாறி தான் வந்து அந்த வேலை வாங்கியிருக்காரு. வந்து உடனே போய் கிடைக்கல, கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி தான் அந்த வேலை வந்து கிடைச்சிருக்கு. வந்து 5ஆம் பாவத்தில் எந்த கிரகமும் இல்லை, 6ல் எந்த கிரகமும் இல்லை, 7ல் பார்த்து செவ்வாய் சொல்லியா 2க்கும் கழிக்க முடியவர். 8ஆம் லக்னம் 8ஆம் வீட்டு முடியவர். 9ஆம் பாவத்தில் கேதுவும் சனி 4க்கும் 5க்கும் முடியவர். 4ஆம் வீடு தாயை குறிக்கும். 5ஆம் வீடு வந்து நம்மளோட எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷனை குறிக்கும். குழந்தை, பூர்வீகம், விளையாட்டு, கௌரவம், புகழ். ஏன்னா திரிகோணம் வீடுல இந்த தெய்வ பக்தி, தெய்வ தரிசனம், ஒரு அதிர்ஷ்டம், ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற பணி, ஒரு ஆழமாக விஷயத்தை சிந்திக்கிறது, படிக்கிறது இதெல்லாம் இந்த வீடு, வண்டி, வாகனங்கள்லாம் இந்த சனி தசை தான் போயிட்டு இருக்குது. இது எல்லாமே வெளிநாட்டிலையும் வாங்கியிருக்காரு. வந்து சனியோட 3ஆம் பார்வை வந்து லாபஸ்தானத்தில் விழுறதுனால வந்து லாபங்கள் எல்லாம் பொறுமையாக தான் கிடைக்கும். அதே மாதிரி சனியோட 7ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா வந்து 3ஆம் வீட்டு விழுறதுனால வந்து முயற்சிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் தடைப்பட்டு தான், தடைகள் ஏற்பட்டு, தடை தாமதம் ஏற்பட்டு தான் இவர் செய்கிற முயற்சி எல்லாமே லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிருக்காரு. முயற்சி செய்து 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 தடை ஏற்பட்டு தான் வெற்றி வாழ்க்கையில் வந்திருக்குது. வந்து அப்புறம் இந்த சனியோட 10ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 6ஆம் வீட்டில் விழுது. இந்த உத்தியோகத்தை வந்து சனி தொழில்காரகன் சனி, அப்புறம் உத்தியோகம், அடிமை ஜீவனம் சனியை பிடிப்பார். வேலைக்காரனும் சனி தான். அந்த சனி வந்து இங்கே 10ஆம் வீட்டில் தொடர்பு 9ஆம் வீட்டிலிருந்து தன்னோட 10ஆம் பார்வையாக 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இந்த 10ஆம் சனியோட 10ஆம் பார்வை 6ஆம் வீட்டில் இருக்குது. இந்த 6ஆம் வீட்டை வேலை 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 அடிமை தொழில் நாங்கள் கைகட்டி ஒரு மாத சம்பளம் வாங்குறது இது எல்லாமே சனியோட தலைமையில் தான் இருக்குது. இந்த 6ஆம் வீடு நல்லாவே ஆக்டிவேட் பண்ணுறாரு சனி. வந்து சனி பார்த்தீங்கன்னா வந்து 10 பார்வையில் இருக்காரு. சனி வந்து ராகுவோட சித்திர சாப்பிட்டு இருக்காரு. 3ஆம் வீட்டை இயக்குறாரு. அப்படி தன்னோட முயற்சியால் வந்து ஒரு உத்தியோகத்தை நல்ல ஒரு பொறுப்பில், ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நல்ல ஒரு ஹை போஸ்ட் இருக்கார். வந்து முயற்சியால் தான் லைஃப்பில் முன்னேறிக்கார். போராட்டம் 6ஆம் வீடு, முயற்சி, போராட்டம், உத்தியோகம், ஒரு சேவை செய்வது, போட்டியில் ஜெயிக்கிறது இதெல்லாம் 6ஆம் வீடு தான். வந்து வேலை சனியோட பார்வை இருக்குது. சனியும் வந்து இது உபயராசியாக இருக்கிறதுனால சனியோட நட்பு ராசி. சனி புதன் ஃப்ரெண்டாக தான் பார்ப்பாரு. அதே மாதிரி இது வந்து உபயராசி. தொடர்ச்சியான பயணங்கள் இருக்கும், தொடர்ச்சியான வெற்றிகள், வளர்ச்சிகள் இருக்கும். அப்புறம் ஒரு அந்த வளர்ச்சி அப்படியே தேங்கி அப்படியே நிற்கும், திருப்பி அந்த வளர்ச்சிகள் இருக்கும். வந்து ஸ்திரம் 2 குணங்களையும் சேர்ந்தது உபயராசி. வந்து கேதுவும் இருக்கார். கேதுவும் ராகுவோட திருவாதிரை 1ஆம் பாவத்தில் இருக்கார். 3ஆம் வீட்டில் இருக்கிறார். 9ஆம் பாவத்தில் இது ஆன்மீகம், வெளிநாடு, இது வெளிநாட்டை குறிக்கிற வீடு வந்து 9ஆம் பாவம் தான். வந்து வெளியூர், வெளி மாநிலம், வந்து தந்தையோட சப்போர்ட்டு இதெல்லாம் வந்து இந்த 9ஆம் பாவம் தான் குறிக்கும். வந்து அப்பாவுக்கு இவருக்கு ஜாதகருக்கு எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது, அது புதனோட வீடாக இருக்கிறதுனால வந்து நிறைய தொடர்புகள், இது வந்து தொடர்புகள் ஸ்தானம்னே சொல்லலாம். நிறைய தொடர்புகள், நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் உருவாக்குறது, பத்திரிகையாளர்களை வந்து நிறைய படிப்பு உருவாக்கணும், ஆடிட்டர்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஐடி,
கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஒர்க்கு வந்து அக்கௌண்ட்ஸ், மேக்ஸ், இது எல்லாமே வந்து இது வேணா அது புதனோட வீட்டாக இருந்தாலும் இந்த குணங்கள் எல்லாம் புதனோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்வாங்க. ஃபினான்ஸ் இப்போ அப்புறம் 10 குடையவன் பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவத்தில் இருந்த கிரகம் இல்லை, 11ஆம் பாவத்தில் இருந்த கிரகம் இல்லை, 12ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்காரு. சந்திரன் 10ஆம் வீடு 12ஆம் வீட்டில் 10ஆம் பாவத்தில் தொழில், நம்மளோட உத்தியோகத்தில் 6ஆம் வீடு ஒரு நார்மலான வேலையாக இருக்குன்னா 10ஆம் வீடு வந்து இந்த ஒயிட் கலர் ஜாப் ஒரு பெரிய பெரிய போஸ்டிங் போனோம்னா வந்து 10ஆம் பாவத்தோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் வீடு 12ஆம் வீட்டில் இதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வந்து 12ஆம் வீடுனா என்னது, வெளிநாடு தான் 12ஆம் வீடு வந்து ஒரிஜினலாக சொல்ல போனால் வந்து வெளி மாநிலங்களுக்கு வச்சுக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக 12th ஹவுஸ் தான். ஒரு 9ஆம் வீடு வெளிநாட்டை குறிக்கும், 12ஆம் வீடு வெளிநாட்டை குறிக்கும். இந்த 3ஆம் வீடுக்கு வெளிநாட்டு தொடர்பை ஏற்படுத்தும் வந்து, 7ஆம் வீடும் ஏற்படுத்தும் வந்து, 8ஆம் வீடும் ஏற்படுத்தும். ஆனால் வந்து அங்கே நிரந்தரமாக குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் டவுன் ஆகுனா 12ஆம் வீடு நம்ம பார்க்கலாம் வந்து. இப்போ 10ஆம் வீடு 12ஆம் வீடு 10ஆம் பாவம்னா தொழில், ப்ரொஃபஷன், ஜாப், பிஸ்னஸ். 10 குடியர் 12ஆம் வீட்டில் இருந்தாருன்னா தாய்நாட்டை விட்டு வெளியேறதா நல்ல ஒரு வருமானம் ஏற்படும் வந்து. 10 குடியர் சந்திரன் 12ஆம் வீட்டில் சுயசாரத்தில் இருக்காரு, அஸ்த நட்சத்திரத்திலே இருக்காரு, தன்னோட சொந்த நட்சத்திரத்திலே இருக்காரு. கூடவே புதன் 12ஆம் அதிபதி 12ஆம் பாவத்திலே ஆட்சியாக இருக்காரு, 12ஆம் அதிபதி 12லே வந்து ஆட்சியாக இருக்காரு வந்து. அப்புறம் சூரியன் லாபாதிபதி 12ஆம் வீட்டில் பாருங்க, 10ம் 11ம் 12ஆம் வீட்டில் இருக்குது வந்து. அப்புறம் 9 10ஆம் அதிபதியும் சேர்க்கை, தர்ம கர்மாதிபதி யோகமும் வந்து ஜாதகரை கொண்டு வந்து. இப்போ புதன் சூரியனும் வந்து சந்திர நட்சத்திரத்திலே இருக்காரு வந்து. 11ஆம் அதிபதி வந்து 10ஆம் அதிபதியோட நட்சத்திர சாரத்திலே இருக்காரு வந்து. இது வந்து ஒரு உபய வீடு. இந்த புதனை பார்த்தீங்கன்னா 28 பாகையில் இருக்காரு. இந்த புதன் 28 பாகை வந்து சித்திரை 2ஆம் பாவத்தில் இருக்காரு, வர்க்கோத்தமம் அடைந்திருப்பாரு. ராசியில கண்ணில் இருக்காரு, நவாம்சத்துல கண்ணில் தான் இருப்பாரு. இந்த புதன் 9க்கு 12க்கும் முடியவர். இது 10ஆம் வீடும் 10ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்காரு, 11ஆம் அதிபதியும் 12ஆம் வீட்டில் இருக்காரு, 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்காரு. 12 இந்த 3 கிரகமே வந்து 6ஆம் வீட்டில் தன்னுடைய 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்குறாங்க. இந்த 3 கிரகங்களுக்கே 7ஆம் பார்வை மட்டும்தான் வந்து கரெக்டாக வந்து 6ஆம் வீட்டை பார்க்குறாங்க. 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்குறாங்க. 10ஆம் அதிபதி 12ஆம் வீட்டிலேருந்து 6ஆம் பாவத்தில் தொடர்பு கொண்டார் பார்வையின் மூலமாக. சுயசாரம் சூரியனும் 12ஆம் வீட்டிலேருந்து 6ஆம் வீட்டை தொடர்பு ஏற்படுறார் பார்வையாக. 12ஆம் அதிபதி 7ஆம் பார்வையில் 6ஆம் வீட்டை உருவாக்குறாங்க. இப்போ இந்த ஜாதகத்தில் 6ஆம் வீடு வந்து சனியோட பார்வையில் இருக்குது. சந்திரன், சூரியன், புதன் இவங்களோட பார்வையும் இந்த வீடு வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி 7 செவ்வாய் வந்து 4ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குறது வந்து. செவ்வாயோட 4ஆம் பார்வை வந்து 10ஆம் வீட்டை ஆக்டிவேட் பண்ணுது வந்து. தனாதிபதி, குடும்பாதிபதி, கலஸ்திராதிபதி தன்னோட 4ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. இந்த 10 குடையவன் தான் நம்ம கரியர் டிசைட் பண்ணுறோம். 12ஆம் வீட்டை இருக்கிறத கிளியராக சொல்லுது. தாய் நாட்டை விட்டு பிறந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் போனாங்கன்னா வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி இந்த பெரும் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜாதகருக்கு வந்து மாளவிய யோகம் உண்டு. அதே மாதிரி இந்த தர்ம கர்மாதி யோகம் 9ஆம் அதிபதி புதன், 10ஆம் அதிபதி சந்திரன் இவங்க 12ஆம் வீட்டில் சேர்த்து இருக்கிறாங்க. தர்ம கர்மாதிபதி யோகம். இங்கே சந்திரன் வந்து நட்பு ஸ்தானத்தில் தான் இருக்காரு, புதன் வந்து ஆட்சி ஸ்தானத்தில் இருக்காரு, சூரியன் வந்து இங்கே சமம்ன்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்காரு. 12ஆம் வீட்டில் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து 12ஆம் வீட்டில் இருந்தால் வந்து இந்த புகழ், அந்தஸ்து, மரியாதை இது எல்லாமே வெளிநாட்டில் தான் கிடைக்கும் வந்து. பிறந்த ஊரில் எல்லாம் கிடைக்காது வந்து. தாய்நாட்டை விட்டு வெளிநாட்டில் தான் கிடைக்கும் வந்து. இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து சனி தசையில் சுக்கிரபுத்தி. சனி வந்து 9ஆம் வீட்டில் இருக்காரு, 4க்கும் 5க்கும் முடிவார், வெளிநாடு குறிக்குது. சுக்கிரபுத்தி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. சுக்கிரபுத்தி போன வாரம் தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இவருக்கு வந்து சுக்கிரன் 1க்கும் 8க்கும் முடியவர் வந்து. இவரோட வருமானம் முழுக்க தாய்நாட்டை விட்டு வெளியில் போயிட்டு இப்போ வீடு சொந்த ஊரில் வந்து நல்லா ஒரு வசதி, சொந்த ஊரில் வந்து புதுசாக வீடு கட்டியிருக்காரு, இடங்கள்லாம் வாங்கி போட்டிருக்காரு. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லக்னாதிபதி சர்வராசி இருக்காரு. அதை தாண்டி இவருக்கு இப்போ வயசு 55 வயசு 56 வயசு. இவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரின் போயிருக்காரு. ராகுவோட தசையிலே ஃபாரின் போயிருக்காரு. ஃபாரின் இண்டிகேட் பண்ணக்கூடிய கிரகம் ராகு மட்டும் ஃபாரின் இண்டிகேட் பண்ணாது, குருவும் ஃபாரின் இண்டிகேட் பண்ணுவோம். 1996 ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்காரு. 96 கடைசியில் போயிருக்காரு. 3ஆம் வீடு ராகு தான் வெளிநாட்டை குடிக்கிற கடம். குருவும் வந்து வெளிநாட்டை குடிப்பார் வந்து. கேது சனியும் வந்து. சனி வந்து அந்நிய தேசம். இந்த குரு ராகு, கேது, சனி இதெல்லாம் ஃபாரின் இண்டிகேட் பண்ணுற பிளானட்டை வந்து. வெளிநாட்டில் வருமானமே வந்து. அதே நேரத்தில் இதுதான் ஏன் வெளிநாட்டில் போய் நல்லா வருமானம் ஏற்பட்டு நல்லா சம்பாதிச்சு சொந்த ஊரில் வந்து நல்லா வீடு கட்டி
பெரிய பெரிய இடங்கள்லாம் வாங்கி இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு உதாரணமாக ஜாதகம் தான் வந்து. ஏன்னா செவ்வாய் தான் வந்து நிலத்துக்கு அதிபதியாக வரும். அவரோட செவ்வாயோட 4ஆம் பாகம் 10ஆம் வீட்டில் விழுது வந்து தொழிலில் விழுது வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் பண்ணுறாரு வந்து. அந்த அளவுக்கு வெளிநாட்டில் சம்பாதிச்சதை உள்ளூரில் எடுத்து வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் சம்பாதிச்சு நல்ல வீடு கட்டியிருக்காரு வந்து. இதுதான் நண்பர்களே. வெளிநாட்டு கரெக்டாக 10ஆம் வீடு 12ஆம் வீட்டில் இது ஒரு சிம்பிளான லாஜிக்கு. 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகம் 12ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து. இது தாய்நாட்டை விட்டு வெளியே போயிட்டு அங்கே ஏற்படக்கூடிய அந்த யோகம் எல்லாமே அதுதான் வந்து. இதான் நண்பர்களே நடப்பு தசை சனி தசை சுக்கிர புத்தி. இது வந்து ஒரு உதாரணமாக போட்டிருக்கேன். எப்படி ஃபாரின் போய் நல்லா ஏர்ன் பண்ணி சொந்த ஊரில் எப்படி வந்து நல்லா வசதியாக இருக்காங்க அதுக்கான உதாரணமான ஜாதகங்கள் வச்சுருக்கோம் வந்து. அடுத்த வீடியோவில் வந்து வேறு ஒரு டாபிக் பற்றி பேசுகிறேன். நன்றி.